அதிமுக பேச்சாளர் வைகை செல்வம் 500 ரூபாய் கூலிக்கு பேசக்கூடியவர் என பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் சினிமா போஸ்டர் ஒட்டியவர் ராஜேந்திர பாலாஜி என வைகை செல்வனும் பரஸ்பரம் விமர்சித்துள்ளது தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனை இப்போது பார்க்கலாம். வைகை செல்வன் 500 ரூபாய் பேச்சாளர். யார் பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு சாதகமாக பேசுவார். என் மேலே அவர் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி அவர்கிட்ட இருக்குது. அதை வெளிக்காட்டுறதுக்கு அவருக்கு கிடைச்ச டிவியினுடைய அந்த ஒளிபரப்பை பயன்படுத்திக்கிட்டார். சேற்றை என் மீது அள்ளி பூசுவதாக நினைத்து கொண்டு அவர் மீதே சேற்றை அள்ளி பூசி இருக்கிறார். நான் கூலிக்கு பேசுகிற பேச்சாளன் என்று தரம் தாழ்ந்த வார்த்தையை பேசுவதன் மூலம் என்னை அவர் கொச்சைப்படுத்தவில்லை, திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துகிறார். ஒரு சாதாரணமாக பசை தூக்கியாக சினிமா போஸ்டர் ஒட்டுபவராக அறியப்பட்ட திரு ராஜேந்திர பாலாஜி சினிமா போஸ்டர் ஒட்டியவரை சினிமா துறைக்கே அமைச்சராக்கியது தான் திராவிட இயக்கத்தின் மாயஜாலம். அந்த திராவிட இயக்கத்தின் இந்த மாயஜாலத்துக்கு வித்திட்டது அடித்தட்டு மக்கள், விளிம்புநிலை மக்களையும் உயரத்துக்கு கொண்டு வருவதற்கு காரணகர்த்தாவாக திகழ்ந்தது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய அற்புதமான பேச்சாற்றலும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வசீகரமும், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சலியாத அயராத உழைப்பும் தான் என்பதை அறியாது திரு ராஜேந்திர பாலாஜி பேசியிருப்பதன் மூலம் இன்னும் அவர் அறியாத பிள்ளையாக இருக்கிறார் என்பதைத்தான் உணர்த்துகிறார்.